மறைந்த பாடலாசிரியரும் எழுத்தாளரும் கவிஞருமான என்னுடைய நண்பர் முத்துக்குமார் நிறைய பயணப்படுவார். பயணம்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நானே கேட்பேன், என்ன முத்து இவ்வளோ பாட்டு பிஸிலையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே எப்படின்னு. நான் ட்ராவல் பண்ணுறது அந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்காக, அதை அனுபவிக்கிறதுக்காக இல்லை, பயணங்கள் மூலிமா நான் பார்க்குற அந்த சம்பவங்கள், நான் பார்க்குற மனிதர்களை வைத்து நான் உருவாக்கக்கூடிய படைப்பிற்காக போகிறேன் அப்படின்னு பல எழுத்தாளர்கள் கதையை ஏசி ரூமில் உட்காந்து திங்க் பண்ணுறவங்கள இருக்கவே மாட்டாங்க. ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் அவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரயில்லையோ, ஒரு பஸ்ஸுலேயோ, ஒரு லாரிலேயோ, ஒரு நடைபயணமாக பயணப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது தான் பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட சம்பவங்கள். எனக்கு கூட பயணம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ரயிலில் ஒரு பயணியோடைய ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துடைய ஒரு பதிவு, அந்த அனுபவத்துடைய பதிவை அவர் பாரத பிரதமர் மோடிக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். அதை நான் அப்படி அந்த பதிவை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பெரிய ஷாக்காக இருந்தது. இது ரைட்டு, இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பயணி அதை தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அது சம்பந்தமான ஒரு பதிவை, நீண்ட பதிவை இந்தியில் எழுதியிருக்காரு. அந்த பதிவுக்கு பிரதமர் ஒரு நல்ல முடிவு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த பதிவை படிக்கும் பொழுது, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரிந்த நண்பரிடம் சொல்லி படிக்கும் பொழுது எனக்கே மனசு ஒரு நிமிஷம், நம்ம இதை யோசிக்கலையே அப்படின்ற விஷயம். எல்லாரும் பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் ரயிலில் பயணப்பட்டிருப்போம். ரயிலை பார்க்காதவங்களாம் கூட இருக்காங்க. அது ஊர்லேயே இருந்தவங்க இருக்காங்க. ரயிலை பார்க்காதவங்களாம் இன்னும் இருக்காங்க. இந்த இது இருக்கு இல்லைங்களா, மரவட்டை, அதுதான் ரயில் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கொண்ட காலம்லாம் உண்டு. இப்படி இந்த பயணி இந்த ரயிலில் பார்த்த ஒரு சம்பவத்தை, தொடர்ச்சியாக பார்த்த சம்பவத்தை தான் அவர் பதிவு செய்கிறார். என்னன்னா, காலகாலமாக அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, இப்போ வந்தே பாரத், அது இது டபுள் டக்கரு, புல்லட் ட்ரெயின், அதை விட அதிவிரைவு ரயில் எல்லாம் இருக்குது, ரைட்டு. இது இந்தியாவில் உள்ள சாமானியர்களுக்கு இது பொருந்துமா? சரி, பொருந்தாது. சாமானியர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்ற அந்த பதிவு ரொம்ப ஒரு மனசு ஒரு இறுக்கமான ஒரு விஷயமா தான் ஆயிடுச்சு. இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு மகாராஷ்டிராவில் பணிபுரிகிற ஒரு நபர், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு அட்டைப்பட்டு கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர், அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு மனைவி. கவுஹாத்தி பக்கத்தில், அசாம் கவுஹாத்தி பக்கத்தில் ஒரு கிராமத்திலிருந்து மகாராஷ்டிராவில் ஒரு பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனைவியுடைய மாமியாருக்கு திடீர் உடல்நலக்குறைவு வந்தாகணும்ன்ற ஒரு தகவல் வருது. தகவல் வந்தோன்னா, நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து கவுஹாத்திக்கு எப்படி போக முடியும்? ஃப்ளைட்டில் போகிறது கூட கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போயாகணும். அந்த வசதி கிடையாது. அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய். கடவுளும் மனைவியும் அட்டைப்பட்டி கம்பெனியிலே தான் கிடக்கிறாங்க. 2 குழந்தைய வளர்க்குறாங்க. போகணுமா ரயில் தான். அடித்து பிடிச்சின்னு போகிறாங்க. போகும்போது கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறாங்க. டிக்கெட் கொடுக்குறாரு, பார்க்குறாரு, எந்த ஊருக்கு அப்படின்றாரு. கவுஹாத்தி. அப்படியா அப்படின்னு பார்க்குறாரு. அவர் பார்த்த பார்வையிலே அவருக்கு புரியல, மற்றவங்களாம் தான் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. பிடிச்சுவா அப்படின்னு தூக்கி போடுறாரு. அந்த இது பரபரத்தை அந்த ட்ரெயினை விட்டுரு போகிறோன்னு கடைசி நேரம் வண்டி நிற்குது, பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கு. அன்ரிசர்வ்டு கோச் நிரம்பி வடியுது, கட்டுக்கடங்காமல் நெருங்கி வழியுது. நீங்கள் அன்ரிசர்வ்டு கோச்செல்லாம் நீங்களாம் நிறைய பேர் பயணப்பட்டவர்கள் உண்டு, பயணப்படாதவர்கள் உண்டு. ஒரே ஒரு நான் பயணப்பட்டிருக்கேன். வாழ்நாளில் நடந்து கூட போயிடலாண்டாப்பா. அது ஒரு அனுபவத்துக்காக போனது. ஆனால் சக்கிய புழிஞ்சு எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் கடக்கிறதுக்குள்ளே, ஒரு மாநிலம் கடக்கிறதுக்குள்ளே, சென்னையிலிருந்து ஆந்திரா கடக்கிறதுக்குள்ளே இறங்கி ஃபைன் கட்டினா கூட பரவாயில்லன்னு ரிசர்வேஷன் கோச்சில் போய் ஏறி ஃபைனும் கட்டிட்டேன். இந்த நிலைமை தான். 2 குழந்தைகள், ஒரு மனைவி. மகாராஷ்டிராவிலிருந்து கவுஹாத்திக்கு புறப்படணும். ஒரு சீரியஸான நிலை. மனைவி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. குழந்தை ஒரு பக்கம் பசியில் அழுது. ஏன்னா கையோடு வந்தாச்சு, முதலாளிக்கிட்ட லீவு கேட்டு வந்தாச்சு, அவர்கிட்ட காசு கேட்டாச்சு. ஒரு நாள் கூலி தான் கையில் கொடுத்துட்டாரு. பரவாயில்லன்னு பெரிய சேமிப்பு கையில் இல்லை. அன்றாடம் காட்சிகள், வரத்து, சாப்பிடுறது, செலவு பண்ணுறது, இதுக்கு தான் சரியாக இருக்குது. அவங்க ஊரில் வேலைவாய்ப்பு கிடையாது. இதுவே பெரிய வேலைவாய்ப்பு. இப்படி வேலைவாய்ப்பை நம்பி வந்தவனை சக்கியா பிடிக்கிறாம அதெல்லாம் தாண்டி பயணப்படும் போது பிதுங்கி வடியுது. ஒருத்தர் கூட உள்ளே போக முடியாது. திட்டுறானுங்க, போ போ அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் போய் ஆகணும் போது ரிசர்வேஷன் கோச்சில் ஏறிடு பார்த்துடலாம் அப்படின்னு மனைவி பயப்படுறா. ஏறுனி அப்படின்னு ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் சில இடங்கள்லாம் காலியாக இருக்குது. போய் உட்காரும் பொழுது வழக்கம் போல வருவாங்களே, 1 நம்பர் என்ன போ, 1 நம்பர் என்ன போ போகும்போது ஒரு ஓரமாக அந்த கழிப்பறை பக்கத்தில் நின்றுறாங்க.
பயம், அச்சம் இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்களாம் அழுதுகிட்டே இருக்குது. டிடிஆர் எப்போ வருவாரோ, எப்போ பார்ப்பாரோ, ஒதுங்குறாங்க, கழிவறைக்குள்ளே போகிறாங்க, திரும்பவும் வராங்க, எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஏன்னால் மகாராஷ்டிராவிலேருந்து கவுஹாத்திக்கு வரைக்கும் வந்து ஃபுல்லாக இங்கேருந்து நேராக டிக்கெட் எடுத்தவங்களாம் கிடையாது, வழியில் ஏறவங்களாம் உண்டு. மத்திய பிரதேசில் ஏறுவாங்க, உத்தரப்பிரதேசில் ஏறுவாங்க, அந்த வழித்தடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஏறுவாங்க. வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது உட்காந்துட்டு வந்துடலாமல் இந்த ஃபைன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பயம். டிடிஆர் எப்போ வருவாரோ அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஒரு நபர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். இவர் தான் கேமரா, இந்த நபர் தான் கேமரா, இவர் தான் எழுத்தாளர், இவர் தான் படைப்பாளி. அவர் சாதாரண ஒரு பயணி தான். அவர் ரிசர்வேஷன் கோச்சில் டிக்கெட் வாங்கிட்டு வந்த ஒரு பயணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்களோட நிலைமையை பார்க்குறாரு. கணவன் ஒரு குழந்தை, மனைவி ஒரு குழந்தை தூக்கிட்டு, அந்த குழந்தை வந்து அந்த வித்துட்டு போகிறான்ல கேன்டீனில், வடை காப்பி டீன்னு அந்த குழந்தை பார்க்குது. ஏன்னா பசி ஒரு பக்கம், குழந்தைக்கு தெரியுது. ஒரு வடையை வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு டீ ஆற்றி கொடுக்குறாங்க, பயத்தோடு பார்க்குறாங்க. திரும்ப ரயில் புறப்பட்டு ஆரம்பிக்குது. ரிசர்வேஷன் பிதுங்கி வழியுது. வந்து ஒரு கட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தாண்டுது. ஒரு டிடிஆர் வராரு, தப்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் ஒளிகிறாங்க. கணவன் ஒரு கழிப்பறைக்குள்ளே, மனைவி ஒரு கழிப்பறைக்குள்ளே இது பண்ணுறாங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரையாவது கக்கூசுள்ள போய் இது பண்ணு மராட்டியிலையும் ஹிந்திலையும் திட்டுறாங்க. இவங்களால முடியல. டிடிஆர் போன அந்த ஒரு இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா, சத்தம்லாம் வந்து டிக்கெட் எடு, இது என்ன, எங்கே வந்துட்டு நீ கோச் மாட்டு வந்துட்ட, அந்த கோச்சில் போக வேண்டியதானே. இந்த சத்தம்லாம் அடங்கின பிறகு வெளியே வராங்க. வெளியே நின்றுலாம் திட்டுறாங்க. வந்து டிக்கெட் எடுத்தியா இல்லையா, நீ எந்த இது அப்படின்னு அவங்க வந்து டிடிஆர் மாதிரி விசாரிக்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த கதவோரம் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து முடித்த உடனே டிடிஆர் எல்லாம் ஒரே டிடிஆர் வரமாட்டாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு இதுக்கும் மாறும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மாறும் பொழுது கரெக்டாக சிக்கிக்கிறாங்க. இவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிடிச்சிடுறாங்க. வா, எங்கே போகிறீங்க நீங்கள்? கவுஹாத்தி போகிறேங்க. இது இங்கே டிக்கெட் எடு, ஓப்பன் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு இங்கே வந்தால் யாருன்னா எப்படி, அடுத்த ஸ்டேஷன் இறங்கி நீ வந்து அண்டர்சர்வில் ஏறுன்னு. அண்டர்சர்வில் ஏற முடியாது சாமி அப்படின்னு. அப்போ எதுக்கு இதில் ஏறினேன்? நான் பக்கத்து ஊரில் போகக்கூடிய ஆள் கிடையாதுங்க, ஏதோ நாக்பூர்லேருந்து பூனே போகக்கூடிய ஆள் கிடையாது. நான் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து அஸ்ஸாமுக்கு பயணப்படக்கூடியவன். நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கிறேன். இந்தியாவினுடைய ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு பயணப்படக்கூடியவன். நான் நம்பிக்கிறது இந்த ஒரு போக்குவரத்தை மட்டும்தான். நான் தனியாக கார் வச்சுக்கிட்டோ ஃப்ளைட் வச்சுக்கிட்டோ போக முடியாது. அந்த வழித்தடத்தில் லாரியும் போகாது. ஒருவேளை உருளைக்கிழங்கு லாரியோ வெங்காய லாரியோ போச்சுன்னா நான் ஏறிக்கலாம் முடியாதுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து நீ ரயில்வேல ஏறிட்ட, நீ தப்பா ஏறிட்ட, இப்போ நான் ஸ்மார்ட் ஃபைன் போட்டாகணும் உனக்கு. ஆனால் உன்னுடைய நிலைமையை பார்த்துட்டு நான் உன்னை இறக்கி விடுறேன் ஃபைன் போடாமல். போயிட்டு அண்டர்சர்வ் கோச்சில் எப்படியாவது ஏறி ஊருக்கு போய் சேருன்னா முடியாத போது எவ்வளோ ஃபைன் பார்க்குறாரு அந்த டிடிஆர். கொஞ்சம் அவருக்கு ஒரு ஈர மனசு. டிடிஆர் நினச்சா நான் செய்யலாம். ஆனால் அவர் கொஞ்சம் நியாயமானவர். வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 குழந்தைங்க என்ன வேலை பார்க்குறேன்றாரு, அட்டைப்பட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்றாரு. எதுக்கே அனுப்பிட்டு எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லைங்க, குத்துயிரும் கொலையரமாக இருக்கிறாங்க, வேறு வழியே கிடையாதுன்னு பொண்டாட்டி அழுதான். அவருக்கு ஒரு மனசு இறங்குது. வந்து சரி 2 பேருக்கு ஃபைன் போடுறேன் விடுங்க, 800 ரூபாய் கட்டுங்கன்னு. இப்படி பக்கும் தூக்கி வாரிப்படுது. கையில் இருக்கும் ஒரே தொகை 700 ரூபாய். டிக்கெட் போக மீன் 700 ரூபாய் தான் இருக்குது. இதில் 800 ரூபாய் எங்கேருந்துன்னா, ஐயா என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு. மறுபடியும் இது ஏறுவாதானே எப்போ இறங்கி போங்கன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்புறவங்க அந்த கதவு பக்கத்திலே உட்காந்துருக்காரு. இந்த நபர் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். வந்து இவர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த நிலைமையை பார்க்குறாரு. திரும்ப நாங்கள் அந்த டிடிஆர் வந்துட போகிறாருன்னு இன்னொரு மூலைக்கு இன்னொரு கோச்சுக்கு போகிறாங்க. அங்கேருந்து விரட்டப்படுகிறார். இன்னொரு இடத்துக்கு வராங்க. இது பெரிய கொடுமைங்க. வந்து நான் பார்த்துருக்குறேன். நான் பெரும்பாலும் வந்து சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அந்த ரயிலில் போயிருக்கிறேன். இந்த டிக்கெட் எடுக்காமல் அல்லது டிக்கெட் எடுக்க வசதி இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் கோச்சில் ஏறிட்டு இந்த கக்கூஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த சீட்டாண்டே நம்மளால் உட்கார முடியாது. அது இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு, சிங்கமுத்து ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து லோனுக்கு ஆட்டோ வாங்கிட்டு லோனுக்காரன் எப்போ வருவான் தூக்குவான் எப்போ இது பண்ணுவான்னு நான் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏறிட்டு 10 பேர் எடுத்து 11 ஆளாலும் ஃப்ரீயாக எடுத்து பங்கு கொடுன்னு கேட்குறியான்ற கதையாக. எப்போ டிடிஆர் வருவார், எப்போ தூக்குவார், எப்போ ஃபைனை போடுவார், எந்த பிளாட்ஃபார்மில் இறக்குவார்ன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அது நான் கண்டு இருக்க பார்த்துருக்கேன். அது கடந்து போயிருக்கிறேன். இந்த நபர் அதை ஒத்து பார்க்குறாரு. அதே இன்னொரு டிடிஆர் வந்துட்டார், பிடிச்சாச்சு. மறுபடியும் விசாரிக்கிறாரு, இறங்குன்றாரு, அண்டர்சர்வில் ஏறுன்றாரு. திரும்ப அழறாங்க 2 பேரும். அழுது போது அவருக்கு ஈர மனசு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா, எனக்கு மெமோ கொடுப்பான், என்ன சஸ்பெண்ட் பண்ணிவிடுவான், நீங்கள் மாட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபைன் போடுறேன், ஒரு ஆளுக்கு கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு ஃபைன் போடுறேன், இந்த இடத்துல நீங்கள் பயணப்படுங்கன்றாங்க. வேறு வழி இல்லாமல் அபராத தொகை 400 ரூபாயை செலுத்தி விட்டு அந்த கழிப்பறை பக்கத்தில் அந்த ஜன்னல் ஓரம் கதவெடுக்கல அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடி பில்லா கில்லாடி ரங்காய் எத்தனை பேர் நிற்பானுங்க. வந்து அங்கே வந்து கொஞ்சம் அசந்து ஏதாவது இது பண்ணால் தள்ளி விட்டுருவானுங்க. வந்து
அந்த மாதிரியான ஒரு இடத்துல பயணப்படுறாங்க. இந்த நபர் அதை உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா. அவங்க பேசிக்கிறாங்க, வந்து ஒரு பாதி இந்தி கலந்த ஒரு வார்த்தையில் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, 400 ரூபாய் போயிடுச்சு, 300 ரூபாய் இருக்குது, 300 ரூபாய்க்கு உங்கள் அம்மாவுக்கு பழம் வேறு ஏதாவது வாங்கிக்கின்னு போகலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஒரு ஆட்டோவோ அல்லது ஏதோ ஒரு வாகனம் வைக்கிறதுக்கு 150 ரூபா கேட்பாங்க பொழுது. அந்த 150 ரூபாய்க்கு நம்ம நடந்தே செல்வோம்னு அவங்க முடிவு பண்ணாங்க. எவ்வளோ தூரம் தெரியல. அதுக்கு மனைவி ஒத்துக்கிறா. ஏற்கனவே பசியில் டயர்டாகி போயிருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வடையும் ஒரு டீயும் மட்டும் கொடுத்தா அந்த குழந்தை மறுபடியும் பார்க்குது. வண்டியில் ட்ரெயினில் விற்கிறவன் பூரா வந்து அந்த குழந்தை பார்க்குது. இந்த நபருக்கு மனசு மாறுது. வந்து இவர் அந்த இடத்துல மாறுது. ஒரு டிஃபன் வைக்கிறோட கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த 4 பேருக்கு கொடுக்குன்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. அவங்க சாப்பிடுங்க அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுன்னு அந்த குழந்தைகளும் அவங்களும் அந்த சாப்பிட்ற வேகத்தை பார்த்து அவருக்கு மனசு இதுவாகுது. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே போக்குவரத்து சதி வந்து ரயில். அந்த ரயிலில் ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டியை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 விட்டா என்ன, சேர்த்தா என்ன, கோத்து விட்டா என்ன இதில் என்ன ஆகிட போகுது? இன்றைக்கி வந்து ரயில்வே வந்து ஒரு பெரிய சம்பாத்தியமான இடத்துல தானே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்திய ரயில்வேக்கு சதர்ன் ரயில்வே தாங்க நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருக்குன்னு ஒரு தகவலே இருக்குது. அவர் மனசு தாங்களே வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க. அதெல்லாம் இருங்க உட்காருங்கன்றாங்க. ஃபைன் கட்டிட்டீங்களா, பயப்படாதீங்கன்றாங்க. ட்ரெயின் போகுது. அது ஒரு பகல் 2 நைட்டு போய் ஒரு வழியாக அந்த இடத்தை அடையுது. கவுஹாத்தியை தாண்டி போயிட்டுருக்கு அந்த வண்டி. இவங்க இறங்கும் பொழுது அவர் அப்படியே பார்த்துட்ருக்கார், மனசார பார்த்துட்ருக்கார். அந்த கக்கத்தில் ஒரு குழந்தை, அவனுடைய கணவனுடைய தோலில் ஒரு குழந்தை, ஒரு அழுக்கு துணி, பதபதிக்கிற நெஞ்சம், அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல. கையில் ஒரு பட்டன் ஃபோனு, அது ஒரு கட்டத்தில் சார்ஜ் இல்லை. இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆட்டோவையோ குதிரை வண்டியோ வேறு எந்த வாகனத்தையும் பிடிக்கிறதுக்காக இல்லை, நடைபயணமாக. அவர்கள் ஊர் 50 கிலோமீட்டரில் இருக்குதா, 100 கிலோமீட்டர் இருக்குதா, 150 கிலோமீட்டர் இருக்கான்னு தெரியல. ஆனால் இவர் மனசு முழுக்க அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அந்த பயணப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயம், முன்பதிவு செய்யாத அந்த பெட்டியில் ஏறின அந்த பாவப்பட்ட மக்கள், அந்த பாவப்பட்ட அந்த குடும்பம் என்ன தவிச்சுது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து மனசு நோகிற விஷயமா மாதிரி அவர் தான் ஒரு பதிவை பிரதமருக்கு அனுப்புகிறாரு. ஒன்று அவர் வந்து திட்டலை, கெஞ்சலை, வசைப்பாடலை, எதுவுமே சொல்லலை. ஐயா இது மாதிரி ஏழைப்பாளையங்களுக்கு 2 பட்டி எக்ஸ்ட்ரா இணைச்சி விடுங்க. நீங்கள் அனுப்புகிறீங்க அதிநவீன ரயில், புல்லட் ரயில் எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள், ரைட்டு, இந்தியாவுடைய வளர்ச்சி வேறு. ஆனால் இன்னும் இதை நம்பி பயணப்படுறவங்க இருக்காங்க, சேர்த்து விடுங்க, 2 பொட்டியை சேர்த்து விடுங்கன்னு அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு புள்ளியாக மறைஞ்சு போகிறாங்க. அது வரைக்கும் என் மனசு வந்து இன்னும் தாங்கலை. அவர்கள் ஊர் போய் சேர்ந்திருப்பார்களா, எங்கேயாவது ஒரு இடத்தில் சுருண்டு படுத்து இலைப்பாறை விட்டு திரும்ப சென்றிருப்பார்களா, அவர் திரும்ப பணம் சம்பாதித்து இல்லை யாரிடமா பணம் பெற்று திரும்ப மகாராஷ்டிராவில் அட்டைப்பட்டி கம்பெனிக்கு திரும்ப வந்திருப்பார்களா அப்படின்ற அந்த பதிவு அவருக்கு மட்டும் இல்லை, படித்த எனக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு அந்த ஈரம், அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அது மாற முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.